இன்னைக்கு காலையில் 6:30க்கெல்லாம் எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சிட்டு வெளியே வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. கிளைமேட்டும் நல்லா குளுகுளுன்னே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளாடி போய் என்னோட ரொட்டீன் வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே ரயானுக்கு பார்த்தீங்கன்னா 1 பாட் ரைஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, சரி இன்னைக்கு வந்து ரயானோட லஞ்ச் பாக்ஸுக்கு குழம்பு சாதம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கரில் பருப்பு எடுத்து பருப்பு குழம்பு வச்சு அதுக்கப்புறம் ரைஸும் வச்சு கொடுக்கலான்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் மாதிரியே சாதமும் வடித்து பருப்பு குழம்பு தான் ரெடி பண்ணேன். பருப்பு குழம்பு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கீ வந்து மேலாப்பில் வீற்றி அந்த மாதிரி தான் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணேன். கூட வந்து அப்பளமும் வச்சு அவனோட லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணியாச்சு. அவர் காலையிலே போகும்போதே சொல்லிட்டு போனார், ஈவினிங் வரும்போது குலாப் ஜாமுன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு குலாப் ஜாமுன் தான் செய்யறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இருந்துச்சு, அதிலே பண்ணலான்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாட்டி பண்ணும்போது என்னன்னா எதுவுமே உடையாம ரொம்பவே சூப்பராகவே வந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. குலாப் ஜாமுன் எல்லாமே செஞ்சு வச்சதுக்கு அப்புறமா ரயானை கூட்டிகிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க போக வேண்டியது இருந்துச்சு. வெளியே ஹஸ்பண்டோட கடைக்கும் திங்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவனோட லஞ்ச் பாக்ஸும் கேப் உடஞ்சிச்சு, அதுக்கும் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போயிட்டு வரும்போது ஜாமுன் ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவனையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையை அவருக்கு குலாப் ஜாமுன் தான் எடுத்து கொடுத்தேன். அவரும் சூப்பராக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டாரு. இப்படி தான் என்னோட டே இன்னைக்கு போச்சு.